கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசெப்ஸை என்ன மெத்தடில் போட்டால் நமக்கு மேக்ஸிமம் growth இருக்குன்றத பக்காவாக சொல்கிறேன். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக், ஈசென்ட்ரிக் அண்ட் ஐசோமெட்ரிக் அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ கான்சென்ட்ரிக்னா வந்து பாரை கீழே இருந்து மேலே அப்வேர்டில் தூக்கும் போது அதை கான்சென்ட்ரிக் சொல்லுவோம். ஒரு செகண்ட் வந்து நம்ம மேலேயே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது பேர் ஐசோமெட்ரிக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே டவுன்வர்ட்ஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈசென்ட்ரிக் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டும், ஐசோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் நம்ம ஈசென்ட்ரிக் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வந்து ஸ்லோவா நீங்க வந்து டவுன்வர்ட்ஸ்ல பாரை கொண்டு போகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசில் growth பக்காவா இருக்கும். அதை விட்டு இந்த மாதிரி சல்லு புல்லுன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மசில் growth இருக்காது. சும்மா ஏதோ போட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க கைஸ், வேற மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ்.